இந்தியா இலங்கை இடையேயான 3வது T20 போட்டியின் கடைசி 2 ஓவர்ல 9 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில இந்திய அணியோட ஸ்மார்ட்டான வியூகம் கை கொடுத்ததா சொல்லப்படுது. 19வது ஓவரை வீசின ரிங்கு சிங் 3 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், 20வது ஓவரை வீசின கேப்டன் சூரியகுமார் யாதவ் 5 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினதும் போட்டி சூப்பர் ஓவருக்கு நகர காரணமாச்சு. சூப்பர் ஓவர்லையும் 3 பந்துல 2 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வாஷிங்டன் சுந்தர் கைப்பற்றினதும், சூரியகுமார் யாதவ் சூப்பர் ஓவரோட முதல் பந்துல பவுண்டரி அடிச்சு வெற்றி பெற வச்சதும் முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சது. இலங்கைக்கு எதிரான கடைசி போட்டி டையில முடிந்த நிலையில சூப்பர் ஓவருக்கு சென்றது. இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் சூப்பர் ஓவரை வாஷிங்டன் சுந்தர பந்து வீச வச்சார். அதுல 3 பந்துகள்லயே 2 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருப்பார். இது தொடர்பா பேசின வாஷிங்டன் சுந்தர், கேப்டன் சூரியகுமார் என்கிட்ட சூப்பர் ஓவர் வீச சொன்னதை நினைச்சு பெருமைப்படுறேன். பொதுவா சூப்பர் ஓவர்களை ஸ்பின்னர்கள் கிட்ட தர யோசிப்பாங்க. அவர் எனக்கு கொடுத்ததும் அணியோட வெற்றியும் மகிழ்ச்சி அளிக்குதுன்னு பேசியிருக்காரு. TNPL தொடரோட குவாலிஃபயர் 1 போட்டியில திருப்பூர் மற்றும் கோவை அணிகள் மோதினாங்க. முதல்ல பேட் செஞ்ச திருப்பூர் அணி 20 ஓவர்ல 3 விக்கெட் இழப்புக்கு 200 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அந்த அணியோட தொடக்க வீரர் அமித் சாத்விக் அபாரமா ஆடி 67 ரன்கள் குவிச்சிருந்தாரு. அடுத்து ஆடின கோவை அணி சாய் சுதர்சனோட அபார சதத்தால வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. 56 பந்துகள்ல 9 பவுண்டரி 9 சிக்ஸர்களோட 123 ரன்களை குவிச்சாரு சாய் சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.